நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிஎஸ்எல் சம்பந்தமாட்டு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனல் அதற்கான வீடியோ பதிவிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில டவுட்டை தான் இந்த வீடியோல நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம். அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு என்ன சந்தேகம், அதுல என்ன கேட்டிருக்கீங்க, அதற்கான சொல்யூஷன் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நீங்க பிஎஸ்எல் முதலீடு பண்ணியிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாரும் பிஎஸ்எல் முதலீடு பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல் நிறுவனமானது பாத்தீங்கன்னா திவால் ஆயிட்டு திவாலான பிறகு பாத்தீங்கன்னா 2019 இந்த பிஎஸ்எல் முதலீடு பண்ணவங்கள ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொன்னாங்க. இதன்படி நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அமௌண்ட் கொடுக்கல, நிறைய பேர் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 35,74,401 பேருக்கு மொத்தம் அவங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல எவ்வளவு கோடி அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3,720 கோடி ரூபாய் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு அமௌண்ட் வராம இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் காமனாட்டு நம்மள்ட்ட கேட்ட கொஸ்டின் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎஸ்எல் முதலீடு பண்ண நிறைய பாலிசிதாரர்கள் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இறந்தவங்க எப்படி அமௌண்ட் வாங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ இறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தற்சமே அவங்க ஆன்லைன்ல 2019 அப்ளை பண்ணியிருந்தா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருந்தா அவங்களுக்கான அமௌண்ட் வந்திருக்கு. அது எப்படி செக் பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎஸ்எல் செபி சைட்ல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ₹1 அமௌண்ட் செலுத்தி அவங்க செக் பண்ணுவாங்க. ₹1 அமௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா கிரெடிட் ஆயிருந்தா அவங்களுக்கு அமௌண்ட் செலுத்தி இருப்பாங்க. ஸோ சக்சஸ்ஃபுல்லா கிரெடிட் இப்போ உங்க இதுல முதலீடு பண்ணவங்க டெத் ஆயிட்டாங்க. டெத் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க. வச்சாம இருந்தா அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். அதனால யார் அமௌண்ட் போட்டாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வராது. ஃப்ரீஸ் ஆயிருக்கனால அமௌண்ட் வராது. சில உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆயிருக்கலாம், டெர்மினேட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க ₹1 அங்கிட்டு அனுப்பும் போது இந்த ₹1 இங்க வராட்டா அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு சொன்னா அவங்களுக்கு நாமினி கண்டிப்பாட்டு ஒருத்தவங்களை பேரை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வாங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கான டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா செபி சைட்ல இருந்து நமக்கு வரும்போது நம்ம அதற்கான டீடைல்ஸ் அப்டேட் பண்ணோம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதற்கான டீடைல்ஸ் இன்னும் சொல்லல. இந்த நாமினியா இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அதனால கண்டிப்பாட்டு உங்க கையில பாண்டு, பிஎஸ்எல் சர்டிபிகேட், அதே போல பாத்தீங்கன்னா அவங்க பே பண்ண பே ஸ்லிப் எல்லாமே இருந்தா நீங்க கண்டிப்பா சேஃப்டியா பத்திரமா வச்சிருங்க. அது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அதற்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனல்ல வீடியோ பதிவிடும். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல தான் ஃப்ரெண்ட்ஸ், சிலவங்க கேட்டிருந்தாங்க நாங்க பிஎஸ்எல் முதலீடு பண்ணி ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டோம். 2019 ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்பதான் 2026, 25, 24 தான் அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் அவங்க யூஸ் பண்ணாம இருந்து அது கேன்சல் ஆயிட்டு அடுத்த பேங்க் அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்க எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பழைய அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிட்டு நாங்க இப்ப புது அக்கௌண்ட் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கூடிய சீக்கிரத்துல எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆல்ரெடி ₹1 செலுத்தி பார்த்திருப்பாங்க, செலுத்த முடியாம இருந்தா அவங்களுக்கு அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்ல போட மாட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா. அப்படி சேஞ்ச் பண்ணி திரும்ப நீங்க ரீசப்மிட் அப்ளிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ண பிறகு உங்களுடைய அமௌண்ட் உங்களுக்கு வரும். இனி உங்களுக்கு பிஎஸ்எல் சம்பந்தமாட்டு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.